என் தங்கப்பிள்ளையே, ஆனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் ஆனி உத்திர தரிசனத்தினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளையை சந்திக்க உன் வராகி அம்மா நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன். நல்ல நாளில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற உன் தாயானவள் என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் இன்று என்ன இருக்கின்றதோ இல்லையோ, அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ நினைவில் வைத்து கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். மனதில் ஏதாவது பாரம் இருக்கிறது என்றால் அதை தெய்வத்திடம் மட்டுமே நீ இறக்கி வைக்க வேண்டும். தெய்வத்தை நீ இடைவிடாமல் வணங்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் தீர்வு கிடைத்துவிடும். தயவு செய்து ஆறுதலை தேடி இந்த மனிதர்களிடத்தில் மட்டும் நீ அலைந்து விடாதே. என் பிள்ளையே, பாரம் உனக்கு கூடிக்கொண்டே போகுமே தவிர ஒரு நாளும் குறையாது என்பதனை அதன் பிறகு நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். பட்ட பின்பு திருந்துவதை விட முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதனால்தான் உன் அம்மா உனக்கு முன்கூட்டியே இதனை சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி தெய்வ வழிபாட்டின் மீது உன்னுடைய மனதை அதிகமாக செலுத்துகின்ற விதமாக மாறப்போகின்றது. என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்தது என்று சொல்லி புலம்பாதே. இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒன்றை கொடுக்கத்தான் வந்திருக்கிறது என்பதனை நினைவில் வைத்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். வாழ்க்கை என்பது புரிந்து கொண்டு நடப்பதற்குரிய புனித பயணம் கிடையாது. புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான ஒரு புரியாத போராட்ட பயணம், அடுத்த நிமிடம் என்னவென்று நிச்சயமில்லாத ஒரு பயணம், நடந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள் வாழ்கின்ற பயணம். இங்கு வெற்றிகள் மிகவும் குறைவு, தோல்வியோ மிகவும் அதிகம். துவண்டு விடாமல் இரு. துணிந்து நின்றால் என் பிள்ளைக்கு வெற்றி நிச்சயம். என் பிள்ளையே, வெற்றி உனக்கு வேண்டும் என்றால் அந்த வெற்றியின் ரகசியம் என்னவென்பதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, புத்தகங்களை அதிகமாக உனக்கு துணையாக வைத்துக்கொள். அதிகமாக வாசிக்க வேண்டும். உன்னுடைய உடல் உழைப்பு அதிகமாக வேண்டும். எப்பொழுதுமே அதிகமாக சாப்பிடக்கூடாது, அது உன்னை மந்தமாக்கிவிடும். என் பிள்ளையே, என்ன செய்தாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி, உன்னை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் அவர்களுக்கு நீ புன்னகையை மட்டுமே பரிசாக கொடு. கோபம் வந்துவிட்டது என்றால் மௌனத்தை பரிசாக கொடு. உனக்கு அன்பு செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றி சொல். உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களை விட்டு நீ விலகினில். இதையெல்லாம் நீ சரியாக பின்பற்றுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சில நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்குத்தான், தோல்வி உறுவதற்கு அல்ல. அப்படியே தோல்வி வந்து உன்னை அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிகமான தடைதான் என்பதனை புரிந்து கொண்டு உனது தன்னம்பிக்கை அந்த தடைகளை எல்லாம் உடத்தெறிந்துவிட்டு உனக்கான வெற்றியினை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, எல்லா நேரங்களிலும் ஒன்று போல நடந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கொள்கின்றார்கள். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதே நேரத்தில் சந்தோஷமாக எந்நாளும் இருந்திடவும் முடியாது. ஒரு நொடி இருட்டினால்தான் நிச்சயமாக உன்னால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் அந்த இருட்டாக நினைத்து பின்னால் வரவிருக்கின்ற வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவண்டு விழும் மெல்லிய மலர் கிடையாது, அசையாமல் நிற்கும் இமயமலை போன்றது. அப்படித்தான் உன் நம்பிக்கை நின்று உன் வாழ்க்கையை உனக்கு வென்று கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே,
உயரங்களை அடைய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாயானால் சுமைகளை எல்லாம் இறக்கி விட்டுவிடு. அதிகமான சுமையை தூக்கி கொண்டு செல்வாயானால் உன்னால் உயரத்தை தொட்டுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு உனக்கான இலக்கு என்னவென்பது முதலில் தெரிய வேண்டும். அந்த இலக்கை நோக்கித்தான் அதன் பிறகு நீ பயணிக்க வேண்டும். பயணத்தின் போது அதிக வேகமாக முதலில் செல்ல வேண்டும். வேகம் மட்டும் இருந்தால் போதாது, வேகத்தோடு விவேகமும் இருக்க வேண்டும். தடைகள் நிச்சயமாக வரும், அதையெல்லாம் தாண்டி சென்று கொண்டே இரு. சில தவறுகளையும் நீ செய்வாய், ஆனால் அது உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உடனே அந்த தவறுகளை எல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும். பிழைகள் ஏற்படும் பொழுது அதை நீ திருத்தி கொண்டால் நிச்சயமாக உன்னை விட புத்திசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. தோல்விகள் வரும் பொழுது அதிலிருந்து உனக்கான நல்லதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள். நினைவில் என்ன இருக்கின்றதோ அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீ பயிற்சி செய். பயிற்சியோடு உன் முயற்சியும் சேர்ந்து வரும் பொழுது உனக்கான இலக்கை நீ தொட்டுவிடலாம். கிடைக்கின்ற அனுபவத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு இத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து வாக்காக கிடைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ இந்த வாழ்க்கையில் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான சரியான நேரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் ஒதுங்கி போவதை விட அவர்களை மறந்து விடுவது இன்னமும் நல்லது என்பதனை உணர்ந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய வெற்றியை எல்லாம் கொடுக்கும். உன் மீது 1000 பேர் கல்லெறிந்து விட்டு செல்லலாம். அதற்காக அந்த கல்லை எடுத்து நீயும் அவர்களின் மீது வீச வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. எரியப்பட்ட அந்த கற்களை எடுத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உன்னால் உருவாக்க முடியும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். அதனால் எதிரில் நிற்பவன் பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு எதிராக மாறக்கூடாது. அதையே உனக்கான கேடயமாக நீ பயன்படுத்தி கொண்டு உன்னை நீ காப்பாற்றி கொண்டு அடுத்த நிலையை நோக்கி நீ சென்றுவிட வேண்டும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்கு இருக்கிறது என்பதனை எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு ஏமாற்றம் கிடைக்கும். அதிலிருந்து கற்றுக்கொண்ட பிறகு யாரையும் நம்பக்கூடாது என்பதை நீ கற்றுக்கொண்டதாக அர்த்தம் கிடையாது. யாரை எல்லாம் நம்பக்கூடாது என்பதைத்தான் நீ கற்றுக்கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை. எல்லோரும் ஏமாற்றத்தான் செய்வார்கள் என்று சொல்லிவிட முடியாது. உண்மைகளை பொய் என்று நம்பிதான் நீ ஏமாந்து போய்விடுவாய். அதனால் உண்மையான அன்பினை ஏற்றுக்கொண்டு பொய்யான உறவுகளை இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி உன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். தளராத இதயம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாத விஷயம் என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே உன்னால் முடியும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையை, பிடித்தவர்கள் என்பதற்காக அவர்களின் பிழைகளை சுட்டிக்காட்ட தவறிவிடக்கூடாது. பிடிக்காதவர் என்பதற்காக நல்லதை எல்லாம் அவரிடத்தில் தவறாக பார்க்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் உனக்குள் நிச்சயமாக நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையை, இந்த நாள் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன். ஆனி உத்திர தரிசனம் கடைசி வெள்ளிக்கிழமை இன்று இந்த வாழ்க்கையில் நீ தெய்வங்களை எந்த அளவுக்கு வணங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் அதிசய அற்புத மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் சரியாக நீ எதிர்கொண்டால் போதும். நிச்சயமாக இனி என்றும் இந்த வாழ்க்கை உனதாகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் உனக்கு நல்ல வாக்கினை தந்திருக்கின்ற இந்த வெற்றி வாராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் களைந்து உனக்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
என்றும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.